இன்னைக்கு தேங்காய் எடுத்துட்டு வந்தா திருஷ்டி போயிரும், அது போயிரும், ஏவல் பில்லி சுனியம் போயிரும் சொல்லி விதவிதமா டைட்டில் வச்சு பண்ணிட்டு இருக்காங்கல்ல. உண்மையில கற்பூர ஆடிங்கிறது எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்பூர கரைசல் தான் தென்னை மரத்துக்கு நல்லது. தென்னை மரத்துக்கு மட்டும் நம்ம சொல்ல முடியாது, பொதுவாவே சுற்றி இருக்கக்கூடிய மரங்களுக்கு கற்பூர கரைசலை எரிக்கும் போது எந்த ஒரு வண்டு தாக்குதலும் நோய் தாக்குதலுமே இருக்காது மரங்களுக்கு. அதற்காக தான் கற்பூர கரைசல் கொண்டு வந்தாங்க, கற்பூர ஆடியை கொண்டு வந்தாங்க. இது நல்லா யோசிச்சு பாருங்க. 18 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம கொண்டு போய் தென்னை மரமா கொண்டு போய் நடுறோம். அதாவது இந்த தென்னை மரம் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா இந்த தாய்லாந்து இந்தோனேஷியால இருந்து அப்படியே ஸ்ரீலங்கா வழியா தமிழ்நாடு வழியா கேரளாவுக்கு கொண்டு போகப்பட்டதான் தென்னை மரம். ஆனால் இன்றைக்கு தென்னை மரம் கேரளாவில் அதிகமா இருக்கு. நாளைக்கு காட்டுல ஒண்ணுமே இல்லாத போது மனிதன் வாழ்றதுக்கான அத்தனை இதையும் கொடுக்கறது என்ன? அந்த தென்னை மரம் தான். அந்த தென்னை மரம் நன்றாக வளரும் அப்படின்னா அந்த கற்பூர கரைசல் தெரிச்சா தென்னை மரம் ரொம்ப அருமையா வளரும். ஒரு கிருமியும் அண்டாது. இயற்கை கிருமி நாசினி. வயல் வச்சிருக்கிறவங்களுக்கு